வணக்கம். JEE மெயின் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு எந்த தப்பும் இல்லாம அப்ளிகேஷனை முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றது உங்க கனவை நோக்கிய முதல் படி. அதனால எந்த டென்ஷனும் இல்லாம தப்பே நடக்காம ஒவ்வொரு டீட்டெயிலையும் கவனமா ஃபில் பண்ணலாம். நாம ஒன்னா சேர்ந்து இந்த முக்கியமான ஸ்டெப்பை கரெக்டா பண்ணுவோம். ஓகே, நாம முதல்ல பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெட்லைன்ஸ். இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்ட் டைம்ல அப்ளை பண்றதே ஒரு பெரிய வெற்றி தான் இல்லையா? இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகுது? அக்டோபர் 30. க்ளோஸ் ஆகுறது நவம்பர் 27. எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ஜான்வரி 21லேருந்து 30க்குள்ள. ஃபைனலா ரிசல்ட்ஸ் பிப்ரவரி 12 வரும். ஒரு முக்கியமான விஷயம், இது ஜான்வரி அட்டெம்ப்டுக்கு மட்டும்தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண உட்காரத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்போதான் வேலையே ஈஸியா முடியும். இது எப்படின்னா, ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாமளும் எல்லாத்தையும் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீஸ் டீடைல்ஸ். ஜெனரல் கேட்டகரியில ஆண்களுக்கு 1000 ரூபாயும் பெண்களுக்கு 800 ரூபாயும். அதுவே ஓபிசி இல்லனா இடபிள்யூஎஸ்ல ஆண்களுக்கு 900 ரூபாயும் பெண்களுக்கு 800 ரூபாயும். எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே 500 ரூபாய் தான். உங்க கேட்டகரிக்கு ஏத்த ஃபீஸை ஆன்லைன்ல பே பண்ண ரெடியா இருங்க. ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னா உங்க கையெழுத்து, 10th மார்க் ஷீட், ஒரு ஐடி ப்ரூஃப், அப்புறம் உங்க போட்டோ. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அந்த ஃபைல் சைஸ். பாருங்க, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு சைஸ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ளை பண்ணும்போது டென்ஷனே இருக்காது. இங்க ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. உங்ககிட்ட இப்போதைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி, இடபிள்யூஎஸ், SC/ST சர்டிஃபிகேட் கையில இல்லையா? பரவாயில்ல, நீங்க அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸை கொடுத்தாலே போதும். உண்மையிலேயே இது போன வருஷம் வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல மாற்றம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். சரி, இந்த 2026ல சில புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 3 பெரிய மாற்றங்கள். அது என்னென்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? இந்த லைவ் போட்டோ ஃபீச்சர்னா என்ன? இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இதை எப்படி அப்லோட் பண்ணணும்? வாங்க இத பத்தி சிம்பிளா பாத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள். 2 வழி இருக்கு. ஒன்னு, உங்க லேப்டாப் வெப்கேமே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். நீங்க நேரா உட்காந்து ஒரு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, 2வது வழி, ஸ்கிரீன்ல ஒரு QR கோடு காட்டுவாங்க. அத உங்க போன்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க போன் கேமரா ஓபன் ஆகும். அதுல ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டருக்கு வந்துரும். அவ்வளவுதான். லைவ் போட்டோ எடுக்கும்போது சில டிப்ஸ். உங்க பேக்ரவுண்ட் பிளேனா ஒரு லைட் கலர்ல இருக்கணும். ரொம்ப பிரைட்டாவோ இல்ல டார்க்காவோ இருக்க வேண்டாம். ஒருவேளை போட்டோ அப்லோட் ஆகலைன்னா உடனே பயப்படாதீங்க. அது பெரும்பாலும் சர்வர் பிரச்சனையா தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. இல்லனா உங்க பேக்ரவுண்ட மாத்திட்டு ட்ரை பண்ணுங்க, சரியாயிடும். இன்னொரு பெரிய மாற்றம் கால்குலேட்டர். ஆமா, இந்த தடவை எக்ஸாம்லயே ஆன் ஸ்கிரீன் கால்குலேட்டர் இருக்கும். இதனால நீங்க கால்குலேஷன் ஸ்பீட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்குன்னா, உங்க கான்செப்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்க அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குங்கிறதுல தான். சொல்லப்போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க கணக்கு போடும் திறமையை டெஸ்ட் பண்றது எங்களோட நோக்கம் இல்ல. நீங்க கான்செப்ட்ஸை எப்படி அப்ளை பண்றீங்கன்னு பாக்குறது தான் நோக்கம். அதனால கால்குலேஷனை கால்குலேட்டர்ட்ட விட்டுட்டு நீங்க கான்செப்ட்ல கவனம் செலுத்துங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே? அப்புறம் ஒரு சின்ன ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். இப்போ எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப நேரம் ஸ்கிரீனை பார்த்து எக்ஸாம் எழுதும்போது கண்ணு வலிக்காம இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம எலிஜிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். இது கொஞ்சம் குழப்பமான ஏரியா, அதனால கவனமா கேளுங்க. எல்லாத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். NIT, IIT மாதிரியான இன்ஸ்டிடியூட்ல சேரணும்னா ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 12th 75% எடுத்திருக்கணும். அதுவே SC, ST ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 65% போதும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்க போர்டுல டாப் 20% வரணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. 6 சப்ஜெக்ட் படிச்சவங்க எப்படி பர்சன்டேஜ் கணக்கு போடுறது? ரொம்ப சிம்பிள். 5 சப்ஜெக்ட மட்டும் எடுத்துக்கணும். எதுனா, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ், 2வது மேத்ஸ், இது 2ம் கட்டாயம். 3வதா கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுல ஏதாவது ஒன்னு. 4வதா ஒரு லாங்குவேஜ் பேப்பர்.
கடைசியா 5வதா மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ல எதுல நீங்க ஹையஸ்ட் மார்க் எடுத்தீங்களோ அதை எடுத்துக்கணும். இந்த 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் தான் உங்க பெர்சன்டேஜ். அடுத்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இது நீங்க இருக்கிற ஊர் இல்ல, நீங்க எந்த ஸ்டேட்ல 12th எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுதான் உங்க ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க சில ஃபைனல் டிப்ஸையும் எல்லாரும் செய்யற பொதுவான தப்புகளையும் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். நம்பர் 1, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த லைவ் போட்டோ அப்லோட் பண்ற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. அது சர்வர் பிரச்சனையா இருக்கலாம். கொஞ்சம் டைம் விட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ், ஃபார்மை வேகமா ஃபில் பண்றதை விட சரியா ஃபில் பண்றதுதான் முக்கியம். அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு டீட்டெயிலையும் 2 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணுங்க. தப்பில்லாம பண்றதுதான் நம்மளோட கோல். இப்போ JEE Main 2026 அப்ளிகேஷனை ஒரு நம்பிக்கையோட ஃபில் பண்ண நீங்க ரெடின்னு நினைக்கிறேன். இந்த முழு விளக்கத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வு பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.